கிருபைய நிறைய பேர் தவறா புரிந்து கொள்றாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்புல சுகமும் ஒரு பங்கு இல்லையா? நீங்க ரட்சிப்பை பெற்றிருந்தீங்க அப்படின்னு சொன்னா சுகம் என்பது உங்களுடைய உரிமை சொத்து. அது பிள்ளைகளின் அப்பமா இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. நோயோடு இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நோயை கொடுக்கிறது தேவன் இல்லை. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் அப்படின்னு விசுவாசிச்சீங்கன்னு சொன்னா சுகம் வெளிப்படும். ஆனா திருடனுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க இடம் கொடுத்திருந்தீர்கள் என்றால் மறுபடியும் அவன் உள்ள என்ன செய்வான்? வருவான். ஒரு சின்ன ஒரு உதாரணம். உங்க கால்ல ஒரு முள் குத்துது. அந்த முள் உங்க காலுக்குள்ளதான் இருக்குது. அது வீங்குது, ரத்தம் வருது, அது சீழ் வருது. டாக்டர் கிட்ட போறீங்க. அவர் மருந்தை மட்டும் போட்டு விட்டா உங்களுக்கு சுகமாகுமா? வீக்கம் வத்தலாம். இன்னொரு பக்கத்துல அது என்ன செய்யும்? வீங்கும். உள்ள முள்ளை எடுக்காம அந்த இடம் என்ன செய்யாது? மாறாது. அது போல உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு உணர்த்துவார். எந்த இடத்துல திருடன் வருகிறான்ங்கிறத அவர் என்ன செய்வார்? உணர்த்துவார். அவரது வார்த்தைகளின் மூலமாக அவர் உங்களை உணர்த்துவாரே தவிர உங்களை ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்க்க மாட்டார். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவரே நம்மை தெரிந்து கொண்டார். அவரே நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். அவர் நம் சார்பில் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது யார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. உணர்த்துவார். எந்த வழியில நான் மாற வேண்டும், எந்த வழியில நான் கீழ்ப்படியாமையை அனுமதித்திருக்கிறேன், எந்த வழியில திருடன் உள்ளே வந்து கொண்டிருக்கிறான், இதை உணர்த்தும் பொழுது அது தாழ்மையாக அந்த இடத்துல அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது அந்த கிருபையானது அந்த இடத்துல நம்ம என்ன செய்யும்? சரி செய்யும். அப்படி சரி செய்யும் போது சுகத்தை முழுமையாக உங்க சரீரத்துல என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். கிருபைங்கிறது இதுதான். இது நான் சுகத்துக்கு சொல்றேன். உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளுக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கலாம், அது ஒரு விடுதலையா இருக்கலாம், ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதா இருக்கலாம், அவர் உங்களை அழைத்த அழைப்பில் நீங்க செல்றதாக இருக்கலாம், எதிர்காலமாக இருக்கலாம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.